சேலம் மாவட்டம் தலைவாசலில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் கண்டறிய ஸ்கேன் செய்ததாக 2 பேர் போலீசாரால் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாபு இணைகிறார். பாபு, இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக. அதாவது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கருவில் இருக்கும் பாலினம் குறித்து வீட்டில் ஸ்கேன் செய்திருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தருமபுரி பகுதியில், அதாவது தருமபுரி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இயக்குநர் தலைமையில் பல்வேறு இடங்களில் குழுக்கள் பிரிந்து விசாரணை மேற்கொண்டு வந்ததில் தருமபுரி பகுதியில் இருக்கும், அதாவது மலை கிராமம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களது கருவில் இருக்கும் குழந்தை பாலினம் கண்டறிவது குறித்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்வதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் அவர்கள் அடிப்படையில், அதாவது தருமபுரி பகுதியிலிருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை அழைத்து, அதாவது சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மணிவிழுந்தான் வடக்கு புதூர் பகுதியில் கருவில் இருக்கும் பாலினம் குறித்து ஸ்கேன் செய்த, அதாவது கள்ளக்குறிச்சி மற்றும் பனவர்த்திப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் மற்றும் மணிவண்ணன் ஆகிய இருவரையும் கையும் களவுமாக அந்த பகுதியில் அதாவது மாவட்ட ஊரக பணிகள் மற்றும் இணை இயக்குநர் சாந்தி தலைமையிலான மருத்துவர்கள் தற்போது பிடித்துள்ளனர். அவர்களிடமிருந்து ஸ்கேன் செய்யும் இயந்திரம் மற்றும் 20,000 ரொக்கம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது கருவில் இருக்கும் குழந்தை பாலினம் குறித்து வீட்டில் ஸ்கேன் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு.